இவங்க நடந்து வந்தாலே தங்க சிலை மாதிரி இருக்குது. உங்களோட ஒர்த்தே வேற லெவல்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது 10 ரூபாய் இருக்குமா? ஆனா 10 ரூபாய் பக்கத்துல போட்டிருக்கிற பிரேஸ்லெட் டைமண்ட் பிரேஸ்லெட். இது வந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்த டைமண்ட் ரிங். இது வந்து அத்தா வாங்கி கொடுத்தது சாலிட். இது என் சொந்த காசுல நான் சம்பாதிச்சேன். கரெக்ட் தான் போல எங்க மக்கள் சொல்றது. கோடி அப்பு கையில போட்டிருக்க ரிங்கு மட்டும்தான். ஆனந்த் எப்படி தூக்கிட்டு போனீங்கன்னா அப்படி ஒரு அடகு வச்சு இதோட ஒண்ணுமே போட்டுல பாஸ். சாரி நம்ம பொட்டிக் சாரி. பிளவுஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு சாரியோட பிளவுஸ். இந்த சாரி பிளவுஸ் இல்லையா இது? திடீர்னு இன்டர்வியூன்னு சொன்னீங்க. ஆனந்தியோட அந்த ஷோல்டர் பஃப்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் ஆமா இல்ல. தாலி வந்து பிள்ளையார் இருக்காரு. எனக்கு பிடிக்கும் முகப்பு வச்சு தாலி போட. கழுத்துல இது நம்ம பொட்டிக் தான். நல்லா இருக்கு. ஆனா ஸ்டாக் இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டாக். இதுவும் நம்ம பொட்டிக். மேல போட்டிருக்க செகண்ட் ரிங்லாம் கோல்டு. ரொம்ப பிடிக்குமா அந்த 2வது காது 3வது? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க வீட்டுல அடிப்பாங்க, போடக்கூடாது. உங்களோட அப்பியரன்ஸை வச்சு சில கமெண்ட்ஸ் வருது. நீ என்ன திமிரா பேசுற ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கு அப்படின்னா சொசைட்டியை பெரிய லெவல்ல ஃபேஸ் பண்ணும்போது நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி இவ்வளோ போல்ட்னஸ் கூட எனக்கு இல்லைன்னா ஹவ் ஐ ஃபேஸ் எவ்ரிதிங். பொண்ணுங்களுக்கு என்னன்னா நம்ம அழகா இருக்கணும். யார் சொன்னா மேக்கப் பண்ணக்கூடாதுங்க, எல்லாம் ஒரு லைஃப், என்ஜாய், மேக்கப் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. இவ்வளோ குத்துனவங்க மூக்கு குத்தலையா? மூக்கு ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. எல்லாருமே வந்துட்டு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இவங்க நடந்து வந்தாலே தங்க சிலை மாதிரி இருக்கு, கோடி கணப்பு 2 கோடி நீ பார்த்தன்ற மாதிரி உங்களோட ஒர்த்தே வேற லெவல்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஐ மீன் நீங்க போட்டிருக்க அணிகலன்கள்ல இருந்து, கட்டிருக்க புடவையில இருந்து, அந்த செருப்புல இருந்து எல்லாரும் நோட் பண்றாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ த ஒர்த் ஆஃப் வாட் யூஆர் வேரிங் கரண்ட்லி உங்க எக்ஸ்போல நம்மளால பண்ண முடியலன்றதுனால இப்போ வாட் இஸ் த ஒர்த் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் யூஆர் வேரிங் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன பிரேக். எல்லாம் சல்ப பொருள் இருக்கு போது. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லணும். இப்ப என்னென்ன எங்க வாங்குறது, என்னென்ன எவ்வளோ? இதுவா இந்த பேங்கிள்லாம் எவ்வளோ இருக்கும்? ஒரு த்ரெட் பேங்கிள் மாதிரி இருக்கு. த்ரெட் பேங்கிள் இல்ல, மெட்டல். இந்த ஆமா கீழே த்ரெட் இருக்கோ. ஒரு 200 ரூபாய். அவ்வளோ. ஓகே. 200 250 ரூபாய். ஓகே. இது 10 ரூபாய் இருக்குமா? ஹேர் பேண்டா இல்ல பிரேஸ்லெட்? ஆனா 10 ரூபாய் பக்கத்துல போட்டிருக்கிற பிரேஸ்லெட் டைமண்ட் பிரேஸ்லெட். இது போட்டுட்டே தான் தூங்குறது. நான் டெய்லி போட்டுக்கிறது. இது அத்தான் வாங்கி கொடுத்தது. இப்போ இல்ல, லாங் பேக். சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ பர்த்டேவோ ஏதோ ஒரு டே இல்ல சும்மா டே கூட வாங்கி, அந்த மாதிரி அதை சம் டே ஸ்பெஷல் டேக்கெலாம் அவங்க வாங்கி தர மாட்டாங்க. ஏதோ ஒரு டே. சாரி நம்ம பொட்டிக் சாரி. என்ன சாரி? மகேஸ்வரி சில்க். 2400 நம்ம பொட்டிக் சாரி. இது வந்து ஹேண்ட்மேட் கலர்ஸ். ஓகே. பிளவுஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு சாரியோட பிளவுஸ். இந்த சாரி பிளவுஸ் இல்லையா இது? ஏதோ ஒரு சாரியோட பிளவுஸ். சூப்பர். திடீர்னு இன்டர்வியூன்னு சொன்னீங்க, அதனால மிக்ஸ் மேட்ச் பண்ணி. பட் இருந்தாலும் ஆனந்தியோட அந்த ஷோல்டர் பஃப்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸ். ஆமா இல்ல. ஓகே. புசு புசுன்னு இங்க ஒரு சின்ன குட்டி ஷோல்டர் பஃப் கொடுத்த. தாலி வந்து தாலிங்க முகப்பு. முகப்பு வந்து பிள்ளையார் இருக்காரு. பிள்ளையார் முகப்பு. எனக்கு பிடிக்கும் முகப்பு வச்சு தாலி போட. கழுத்துல இது நம்ம பொட்டிக் தான். ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரிஸ் 350 ரூபாய். ஓகே. ஆனா ஸ்டாக் இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டாக். இயரிங் நம்ம பொட்டிக் தான். இப்போ எக்ஸ்போல பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கு என்னுடைய எக்ஸ்போல வந்து காலேஜ் கேர்ள்ஸ்லாம் நிறைய வருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபேன்சி பிரேஸ்லெட்ஸ், ஃபேன்சி ஜுவல்ஸ், ஃபேன்சி அதெல்லாம். ஸோ இதுவும் நம்ம பொட்டிக். சூப்பர். ஏன்னா ஒரு 300 ரூபாய் இருக்கும். மேல போட்டிருக்க செகண்ட் ரிங்லாம் கோல்டு. ரொம்ப பிடிக்குமா அந்த 2வது காது 3வது காது? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க வீட்டுல அடிப்பாங்க, போடக்கூடாது. காதல் என்ன கண்டதையும் குத்திட்டு அப்படின்னு போட விடல. அத்தானு கேட்டா சரி உனக்கு வலிக்கும் யோசிச்சுக்கோன்னு சொன்னாங்க. இல்ல காது ரொம்ப அழகா இருக்கும் அப்படி குத்திட்டு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் 6 குத்திருக்காப்பா. சரி அதனால நான் வந்து ஒரு நாள் எங்க அண்ணாவை கூட்டிட்டு போய் குத்திட்டேன். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவரை கூட்டிட்டு, அவர் பாக்குறதுக்கே பயம் அவருக்கு. அதனால அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த செகண்ட் ஸ்டேட்லாம் குத்துனேன். இவ்வளோ குத்துனவங்க மூக்கு குத்தலையா? மூக்கு எங்க வீட்டுல யாரும் குத்தி பார்த்ததே இல்லைனால குத்தல. அதனால நம்மளுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்றது யாருமே குத்தல. எனக்கும் அதனால இது மேல கிரேஸ் வரல, அதனால விட்டுட்டேன். வேற என்னென்ன ஐட்டங்கள்லாம் போட்டிருக்கீங்க? மோதிரங்கள், ரிங்ஸ்லாம் அப்பப்போ. இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ண ரிங். இது எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கையில இருந்து கழட்டி அப்படி போட்டு விட்டா அனிதா. ஸோ இது வந்து மெமரபிள் கிஃப்ட். இப்போ சலூன் ஓப்பனிங் வந்தால அப்ப போட்டு விட்டா. வங்கி மாடல் ரிங். அவ கையில இருந்து எவ்வளோ வேணா சொல்லி பார்த்தேன், போட்டாங்க. இது வந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்த டைமண்ட் ரிங்.
வாவ் செம்மையா இருக்கீங்க. கல்யாணத்துல வாங்கி கொடுத்தது எங்க அப்பா. இது ரொம்ப லாங் பேக். ஓகே. இந்த ரிங் இருக்குல்ல, இது வந்து அத்தா வாங்கி கொடுத்தது சாலிட்டர். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வாங்கி கொடுத்தது. இது என் சொந்த காசுல நான் சம்பாதிச்சு வாங்குறது. கரெக்ட் தான் போல எங்க மக்கள் சொல்றது. கோடி அப்பு இல்ல இல்ல இதெல்லாம் அதாங்க பழைய இது ஓசிங்க. இப்ப முந்தா நாள் தான் பட் இருந்தாலும் அவ கையில இருந்துச்சா, அவ ஏதோ ஒரு எமோஷனலா நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். 5-6 days தான் இங்க இருந்தாங்க. அது ஏன் போட்டான்னு தெரியல. ஏன் அனிதா கொடுத்தேன் எவ்வளோ கேட்டேன், அவ போட்ட அது மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு போட்டதா பாருங்க. வாங்கி கொடுத்தவங்க யாராவது என் சைஸுக்கு வாங்கி தந்தாங்களா பாத்தீங்களா? எல்லாமே பெருசா வாங்கி நீங்க அதை அட்ஜஸ்ட் ஆமா பண்ணிருக்கீங்க. எல்லாம் அதை பெருசு. அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஏதோ வித்தியாசமா ஏதோ போட்டிருக்கீங்க. இதுவா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல ரப்பர்ஸ் மாதிரி நம்ம ஸ்கின் கலர்லயே வரும், கோல்டன் கலர்லயே. அது எங்க கிடைக்குது? அமேசான்லயே கிடைக்குது. இது வந்து ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஆமா, இந்த மாதிரி யாராவது தப்பு தப்பா உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி சுத்தி போட்டு புதுசா இருக்கு. ஐ மீன் இது ஒரு டிப். இங்க பாருங்க, இது வந்து ஸ்மால் ஒன். எவ்வளவு உங்களுக்கு லூஸா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கனால இப்படி போட்டிருக்கேன். இப்ப எனக்கு எங்க பாட்டி கொடுத்த மோதிரத்துல நான் நூல் சுத்தி தான் போட்டிருக்கேன். ஐயோ இது வாங்கிக்கோங்க, நம்ம ஸ்கின் கலர்லயே இருக்கீங்க பாருங்க. ரப்பர் மாதிரி ஈஸியா இப்படி எடுத்துட்டு இங்க பாருங்க, இப்படி சர்றன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சுத்திட்டு அப்படி எடுத்துக்கலாம். இப்ப எடுத்தனா திரும்ப போடணும், உட்காந்து நீங்க தான் போட்டு தர மாதிரி ஆயிடும். வேண்டாம் அவ்வளவுதான், ஈஸி. சோ இந்த மாதிரி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. அப்ப வந்துட்டு டெஃபினட்டா மக்கள் நீங்க சொன்னதுல கையில போட்டிருக்க ரிங்கு மட்டும்தான். அதுவும் எல்லாம் ஆனந்த் எப்படி தூக்கிட்டு போனீங்கன்னா அப்படி ஒரு அடகு வச்சு இதோட ஒண்ணுமே போட்டுல பாஸ். மொத்தமா இது மொத்தமா ஒண்ணுமே இல்ல. அப்புறம் என்ன போட்டிருக்கேன், வாட்ச் போட்டு. ஓ இதுவா, இதுவும் நம்ம பொட்டிக் பிரேஸ்லெட். ஓகே. 350 ரூபாய் 400 ரூபாய் நம்ம பொட்டிக் பிரேஸ்லெட். ஓகே, திஸ் ஒன் நிறைய இந்த மாதிரி பிராண்ட் லோகோ எல்லாம் போட்ட மாதிரி இது சேல் பண்றோம். உங்களுக்கு செருப்பு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன மாதிரி செருப்பு எல்லாம் வாங்குவீங்க? எக்ஸ்போக்ல என்ன மாதிரி செருப்பு எல்லாம்? நான் ஸ்டேஜ் மேல போய் நிக்க போறேன் அப்படின்னா ஒன்லி கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர்ஸ், அது ஹீல்ஸ் அதெல்லாம் இல்ல. ஸோ எது ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னோட கால் வலிக்காம நம்ம, பிகாஸ் எப்போ நான் நிக்க ஆரம்பிக்கிறேன் காலைல 9 மணியா நைட்டு 11 மணி வரைக்கும் நிக்கிறேன். ஐ டூ லைக் வீடியோஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுறேன், திடீர்னு பேசிட்டே இருப்பேன், பில்லிங் கவுண்டர் ஓடுவேன், திடீர்னு பேசிட்டே இருப்பேன் கீழே. ஸோ அதனால கம்ஃபர்டபுள். வைல் டான்சிங் ஆர் ஸ்பெஷல் ஈவெண்ட் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 1/2 hour 1 hourக்கு ஹீல்ஸ் இஸ் ஓகே. கண்டினியூக்கெலாம் வந்து கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர்ஸ் தான். அப்படிதான் போடுறது, நம்ம எல்லாம் போட முடியாது, அது மாதிரிலாம் போடுறது இல்லை. சூப்பர். ஆன்லைன்ல வந்துட்டு உங்களோட அப்பியரன்ஸை வச்சு சில கமெண்ட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இப்படி தட்டி விட்டு போகணும்னா நீங்க இப்போ கேமரா பத்தி என்ன சொல்லுவீங்க? ஓகே, எந்த மாதிரி கமெண்ட்ஸ்? இன் பர்சன் கமெண்ட்ஸ்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்க வேண்டாம். ஆன்லைன்ல வந்துட்டு இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி ஆயிட்டாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்கலாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் இல்ல, இதுதான் நான் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு போல்டா ஒரு ரிப்ளை அடிக்கணும்னா, பீயிங் ஆண்டர்பிரனர் என்ன வந்து நான் சாரி பண்றேன், நான் வந்து ப்ரெசென்டபிளா காமிக்கணும் அப்படின்னா இப்போ நான் எப்படி இருக்கிறேனோ the way I am அப்படிதான் காட்டணும். அண்ட் செகண்ட் திங், நீ என்ன திமிரா பேசுற ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கு அப்படின்னா, இவ்வளோ பேர், அதுவும் மென் எவ்வளோ பேர் இருப்பாங்க, என் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு ஆண்டர்பிரனராக நான் வந்து இப்போ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இல்லை, வைடாயிட்டேன் இல்லைங்களா. சொசைட்டியை பெரிய லெவலில் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி இவ்வளோ போல்ட்னஸ் கூட எனக்கு இல்லைன்னா ஹவ் ஐ ஃபேஸ் எவ்ரி திங் இல்லையா. அப்பியரன்ஸ் வச்சு வர கமெண்ட்ஸ் என்னை பார்க்கும்போது எப்படி தெரியுது, முன்னாடி வந்துட்டு இவங்க இப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க இன்னும் பல ஓகே அந்த மாதிரி சொல்றீங்களா. அப்போ எனக்கு க்ரூமிங் தேவைப்படல, எனக்கு க்ரூமிங் நாலேஜ் இல்லை. நான் ஒரு 12th standard தலை பச்ச பொண்ணு மாதிரி வந்தேன். இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் ரெக்வயர்ட். என்னை பார்க்கும்போது நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்க நம்ம வீட்டில் அழுக்கு மூட்டை மாதிரி நைட்டி போடக்கூடாது, நம்ம பொண்ணுங்களுக்கு என்னன்னா நம்ம அழகா இருக்கணும். ஸோ என்னை பார்க்கறதுனால அவங்க எல்லாருக்கும் நான் அழகா க்ரூம் பண்ணணும். நான் யார் சொன்னா மேக்கப் பண்ணக்கூடாது, எங்க எல்லாம் ஒரு லைஃப் என்ஜாய், மேக்கப் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, நம்மளுக்கு தான் மேக்கப்பே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால மேக்கப் பண்றது இதெல்லாம் வந்து லிமிட்டா மேக்கப் பண்ணிக்கிட்டா அழகா தான் இருக்கு இல்லையா. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருது. நீங்க உங்களை என்னைக்கு உங்க மிரர்ல அழகா பாக்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால வாட் ஐம் சேயிங் இஸ், நீங்க எல்லாத்தையும் போட்டு பண்ணலன்னா கூட ஒரு ஐப்ரோ பண்ணி லிப்ஸ்டிக் போடும்போது நீங்க அழகா தான் இருப்பீங்க. அதனால எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷா குளிச்ச ஆனந்தி மாதிரி பார்க்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் மேக்கப். அந்த மாதிரி இருந்தான்னு இருந்தேன், எனக்கு தேவைப்படல அது. ஸோ எனக்கு இப்போ இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணுவேன். நாளைக்கு எனக்கு வேணான்னா நான் மாத்திப்பேன். பட் இப்போ ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வாட் ஐம் டூயிங். இப்போ நான் இப்படி ஃபுல் க்ரூம்டா இருந்தால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது எனக்கு ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஆயிடுச்சு. ஆனந்தினா எப்பவுமே இந்த மாதிரி இயரிங் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி மேக்கப் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நான் இன்னும் டெவலப் ஆகி இப்போதான் பிளஷ் எல்லாம் போட கற்றுருக்கேன், ஐப்ரோஸ்லாம் வரைய கற்றுருக்கேன். இன்னும் இருக்கு எல்லாம் இப்பவே இப்படி சொல்லிட்டீங்க. ஆமா, பிளஷ்ஷே எனக்கு ஒரு கான்செப்ட் தெரியாது, பிளஷ் எல்லாம் போடணுன்னே தெரியாது. நானும் இப்போதான் படிச்சு டெவலப் ஆயிருக்கேன். என்னை வந்து இப்போ கட் பண்ண, நீ பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே போட்டிருக்க மாட்டேன். எனக்கு கன்சீலர் தான் வேணா தெரியும்ப்பா, ஒரு பிளண்ட் பண்ணவங்களாம் எனக்கு தெரியாது. சத்தியமான முட்டை நாலேஜ்லேருந்து இப்போ சூப்பர் அல்ட்ரா மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படின்னா 0 நாலேஜ் தான். எனக்கு என்னன்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் போட்டிருக்க மேக்கப் என்னோட செல்ஃப் மேக்கப்.
ஓகேவா? நான் போட்டிருக்க ஐப்ரோஸ்ல எனக்கு ஐப்ரோ வரைய தெரியாது. அதெல்லாம் வந்து பாடம் மாதிரி உட்காந்து படிச்சேன். எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்துருப்பேன்றீங்க. ஸோ அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஜாலியா இருக்கு. உங்கள ஃபேஸ் பண்ணும்போது கேமரால எனக்கு போல்டா இருக்கனால எனக்கு மேக்கப் பிடிச்சிருக்கு. சூப்பர், வெரி நைஸ், வெல் செட். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.